ஓம் நம சிவாயம். நமது 4வது ஸ்டாப்புங்க விருபாட்சி ஈஸ்வரர். வினா என்ன? வித்தியாசமானது. நமது தேசம் விதேசம், ரூபம் விரூபம், வித்தியாசமான ரூபம் கொண்ட சிவன் தான் விரூப. ஆக்ஷி என்றால் கண், ருத்ராட்சம். ஆக்ஷி விரூபாட்சி என்றால் வித்தியாசமான தோற்றமுடைய சிவன். கண் 3 கண் போல இருக்கின்ற சிவன் தான் விருபாட்சி. இந்த விருபாட்சி ஈஸ்வரர் ரொம்ப பாடல் பெற்ற புகழ் பெற்ற ஸ்தலம். சுந்தரரும் திருஞான சம்பந்தரும் இந்த இடத்துல ஆண்டவரை பாடியிருக்காங்க. இந்த இடத்துல தான் சுந்தரருக்கு அப்படியே சிவனோட நடராஜர் இங்க ருத்ரதாண்டம் ஆடுறது அவர் கண்ணால பார்த்து அதை பத்தி சுந்தர தேவாரத்தை எழுதியிருக்காரு. திருஞான சம்பந்தர் ஞான சம்பந்தர் தேவாரத்துல நர்த்தன விசாலாட்சி, அங்க இருக்கிற விசாலாட்சியே ஆடுற மாதிரி அவர் பார்த்து இதை பத்தி எழுதியிருக்காரு. சோ விருபாட்சி ஈஸ்வரனுங்கிறது ஒரு அவுட் ஆஃப் த வே சிறப்பான வித்தியாசமான ஒரு ஈஸ்வரன் கோயில். மறக்காம இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த சப்தஸ்தான பயணத்தை நாம போயிட்டே இருப்போம். கபாலீஸ்வரர் கோயில நம்ம கடைசி ஒரு டெஸ்டினேஷன், ஒரு கடைசி இலக்காக வைத்துக் கொண்டு போகின்ற இந்த பயணத்துல விருபாட்சீஸ்வரர் இருக்கார். இந்த விருபாட்சீஸ்வரர் கோயில்ல தான், அதாவது இது எல்லாமே கபாலீஸ்வரர் கோயிலை சுத்தி தான் இருக்குது. பல இதிகாச எழுத்தாளர்கள் சொல்றாங்க, பூம்பாவை திருஞான சம்பந்தர் பாடி பூம்பாவை என்கிற பெண் எரிக்கப்பட்டு வெறும் எலும்பா இருக்கும் பொழுது மட்டிட்ட மடமயிலம், ரொம்ப அழகான ஒரு தேவார பாடல் பார்த்து அட்டிட்டம் தாராயோ வாராயோ பூம்பாவாய் அவர் பாடி பூம்பாவை வந்ததும் இந்த இடத்துல தான் ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் கபாலீஸ்வரர் கோயில்ல இருக்குது. சோ ரொம்ப புகழ் வாய்ந்த தேவாரத்தில் இடம் எடுத்த கோயில் விருபாட்சீஸ்வரர் கோயில். ஓம் நம சிவாய்.